ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. யாக்கோபினுடையதான முதல் மனைவியாகிய லேயாள் தனக்கு பிறந்ததான 4வது பிள்ளைக்கு பெயரிடும் பொழுது, நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டதை கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யூதா என்றால் துதி என்று பொருள். நேற்று இரவில் இருந்து நாம் தியானிக்கின்ற செய்தி துதிக்கிறவனுடைய வாழ்வு. துதி என்றால் என்ன என்பதை நேற்று இரவு உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் ஒரு மனிதனை ஒருத்தன் துதித்தால் அவனுடைய வாழ்வு எப்படி மாறுகிறது என்பதை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரை ஒரு மனிதன் துதிக்க தொடங்கினால் அவனை எப்படியெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரம்பி கடைசி நாட்களில் அவனுடைய வாழ்க்கைகளை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைத்த வேத பகுதியிலிருந்து ஒரு வசனத்துக்குள்ளிருந்து 3 முக்கியமான காரியங்களை நேற்று இரவு உங்களுக்கு பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நாம் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்தார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நேற்று உங்களுக்கு சொன்னேன், துதிக்கிறவனை ஆண்டவர் எல்லாராலும் புகழப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறவராயிருந்தார். வேதத்திலே ஆண்டவரை துதித்த எந்த மனிதனையும் நீங்கள் கவனித்து பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவருடைய வாழ்வு கூட தவறாக போனதோ அல்லது ஒருவருடைய வாழ்க்கையாகிலும் ஆசீர்வாதம் பெறாமல் போனதாகவோ வேதத்திலே நாம் பார்க்க முடியாது. ஆண்டவரை ஆராதித்த எல்லா மனிதனையும் கர்த்தர் புகழுகிறவர்களாக மாற்றி வைத்தார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறது. எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படியானால் அவருடைய குணாதிசயங்களில் அவர் மாறாதவர். அன்றைக்கு துதிக்கிறவனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றுவார் என்றால் இன்றைக்கும் அவரை துதிக்கிறவர்களை அவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று நான் சொன்னேன், உங்களுக்கு எத்தனை வருஷம் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, ஆராதிக்கிற ஆராதனை எப்படின்றதாக்க முக்கியம். அல்லேலூயா. ஆராதனைக்கு வருவது முக்கியம் அல்ல, ஆராதிப்பது முக்கியம். அட்டெண்டன்ஸ் போடுவது முக்கியம் அல்ல, வந்த வேலையை சரியா செய்யறது முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய கண்கள் எல்லாரையும் கவனித்து பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்கள் 2 பக்கத்தை மிக கவனமாய் கவனிக்கிறது. மனிதர்களாகிய நாங்கள் நீங்க கண்ணை மூடி இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம். உங்க வாய் அசைதா இல்லையான்றதை நாங்க பார்ப்போம். ஆண்டவர் யார் தெரியுமா? உன் உள்ளம் கர்த்தரை எப்படி துதிக்குதுன்றதை கவனித்து பார்க்கிறவர். அவனுடைய இருதயத்தின் படி அவனுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். அதுபடினாலே இருதயபூர்வமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை நம்முடைய உள்ளங்களில் இருந்து வர வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஆத்மார்த்தமாய் கர்த்தரை ஆராதிப்பான் என்றால் 10 நிமிடங்களுக்கு மேலே அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியாமல் இருக்கவே இருக்காது. அத்தனை அளவு கர்த்தருடைய அன்பு அவனுடைய உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒழுங்கா ஆண்டவரை ஆராதிச்சுட்டு போறவன் சந்தோஷத்தோட போறானோ இல்லையோ அர்ப்பணத்தோட புறப்படுவார். வழங்கினவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா கர்த்தரை ஆராதித்தா தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது நாம் ஆண்டவருடைய பார்வையில மிக 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 அற்பமானவர்களாக நமக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நமக்குள்ளே உணர்த்தப்படுகின்றன. தேவ பிரசன்னம் நமக்குள்ள வந்தாலே பலவிதமான மாற்றங்கள் நமக்குள்ள வெளிப்படுகிறதா இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்த எந்த மனிதனும் தன்னை பெருமை பாராட்டினது இல்லை. எல்லா மனிதனும் தன்னை தாழ்த்தினார்கள். ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறதற்கு ரொம்ப தேவை அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற உண்மையான ஆராதனை.
ஒரு பரலோக ஆராதனையை ஏசாயா கண்டபோது அவன் அதுவரைக்கும் அடுத்த ஆள்களை குறை சொல்லிட்டு இருந்தான். பரலோக ஆராதனையை அவன் கண்ட போது அவன் அடுத்தவர்களை குறை சொல்லல, அவன் தன்னை பற்றியே உணர்கிறான். நான் அசுத்த உதடுகள் உள்ளதான மனுஷர். அதுவரைக்கும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, யூதா சரியில்லை, அந்த ஜனம் சரியில்லை, இப்படி தீர்க்க தரிசனம் உரைத்தவன் 6வது அதிகாரத்தில் பரலோக தரிசனத்தை காண்கிறான், பரலோக ஆராதனையை காண்கிறான். பரலோக ஆராதனையை கண்ட மாத்திரத்தில் அவன் யாரு எப்படியோ எனக்கு தெரியாது, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். இன்னொரு உண்மையை சொல்றேன், அந்த ஆராதனை முடிகிறதுக்கு முன்னே பரலோக அக்னி அவனுக்கு நாவை தொட்டது. அல்லேலூயா. சரியா கர்த்தரை ஆராதித்தா ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய அக்னியினால தொடப்படுவீர்கள். வரும்போது நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, போகும் பொழுது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பாத்திரமாய் ஒவ்வொரு ஆராதனையிலும் இருந்து புறப்பட்டு செல்வீர்கள். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய ஆலயம் எதற்கென்றால் முதலாவது நோக்கமே கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறதற்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதலாவது, எல்லாராலும் ஒரு மனிதன் ஆண்டவரை ஆராதிப்பான் என்றால் அவனை ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவரே அவர்களை புகழ்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன், அவர் ஆண்டவரே புகழுகிறார். அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவர். ஆண்டவரை துதிக்கிறவனை அவர் கூட புகழுவாருங்க. மனிதனை மட்டும் புகழுகிறதுக்கு வைக்கிறது இல்லை, அவரும் சில நேரம் அவர்களை புகழுகிறார். அப்படியானால் கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை கவனித்து பாருங்கள். இரண்டாவது சொன்னேன், அவர்களுடைய சத்துருக்கள் ஒரு நாளும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் சத்துருக்களின் மேல் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆராதனை எந்த குடும்பத்தில் உண்டோ அந்த குடும்பத்தில் ஒரு நாளும் சத்துரு ஜெயிக்க முடியாது, மந்திரவாதி ஜெயிக்க முடியாது, எந்த சதி திட்டங்களும் ஜெயிக்க முடியாது. எப்படிப்பட்ட கூட்டங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூறினாலும் யோசபாத்தினுடைய துதி அன்றைய குரூப்பீசங்களை உடைத்திருக்கும் என்றால், இந்த காலத்திலும் நீங்கள் துதிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா குரூப்பீசங்களையும் தகர்க்கிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துதிச்சு பாருங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். 3 குடும்பம் சேர்ந்து ஒன்னை எதிர்க்கலாம், அந்த 3 குடும்பத்தையும் சின்ன பின்னமா துண்டா காணும் துணியா காணும் ஒண்ணு தனித்தனியாய் பிரிச்சு தள்ளுகிறதுக்கு கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாரு அவர்களோட யுத்தம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நீங்க யுத்தம் பண்ணவே தேவையில்லை. துதிக்கிறவனுக்காக பரலோகம் யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க யுத்தம் பண்ணுனா உங்க ஸ்டைல்ல பண்ணுவீங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுனா கர்த்தருடைய ஸ்டைல்ல பண்ணுவாரு. ஆமா, கர்த்தருடைய ஸ்டைல்ல யுத்தம் நடந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அவருக்கு யுத்தம் அவருக்கு ஸ்டைல்ல நடக்கும். எல்லாமே உள்குத்தாதான் இருக்கும், வெளிக்காயம் ஒன்னும் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் மாம்சத்தில் யாரும் யுத்தம் பண்ண போகக்கூடாது. பிரச்சனை கண்டுபிடிக்கிறீங்களா? பிரச்சனையை பார்க்குறீங்களா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்திக்கிட்டே இருங்க. பிரச்சனை எங்க நடக்குதோ அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் அதை கவனிக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய நாட்களில் பிரச்சனை வந்த போது அவர்கள் வேற ஒன்றும் செய்யல, பாஸ்டரை பிடிச்சு ஜெயில போட்டாச்சு. யார? பாஸ்டர் பீட்டர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. தோத்துறோம். சபை வேற எந்த கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கும் போவல, வேற யார்கிட்டையும் போய் ஐயா நீ எனக்கு சகாயம் பண்ணுவியான்னு என்ன செய்யல, கேட்கல. அவர்கள் எல்லாரும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் ஆராதனை பண்ணினாங்க, ஜெபம் பண்ணினாங்க, துதிச்சாங்க. நடந்தது என்ன? கர்த்தர் கரெக்டா ஒரு தூதனை ஜெயிலுக்கு அனுப்பினார். ஒரே தூதனுக்கு கையில 2 அட்ரஸ் கொடுத்து அனுப்பினார். ஒன்னு ஜெயில் அட்ரஸ், இன்னும் ஒன்னு அரண்மனை அட்ரஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பி, ஒன்னு பிரிசன், இன்னொன்னு பேலஸ். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதல் அட்டெம்ப்ட் எங்கன்னா
பிரிசனுக்கு, ஜெயிலுக்கு. கவனிக்கிறீங்களா? அங்க போய் அங்க பாஸ்டர் பீட்டர் அழகா உறங்கிட்டு இருக்கிறார். அவர் நினைச்சாரு, இயேசுநாதர் சொன்னது போல நமக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை போட்டு தள்ளிட போறாங்க, ஆண்டவர் சொன்ன மாதிரி நடக்க போகுதுன்னு நினைச்சாரு. நடந்தது என்ன தெரியுமா? தூதன் அவனை தட்டி எழுப்பி சொல்றார், எந்திரி, வஸ்திரத்தை போடு. பாருங்க, ஜெயிலுக்குள்ள போய் சட்டையை கலத்தி போட்டுட்டு ரொம்ப அழகா தூங்கினவராக்கும் ரெவரண்ட் டாக்டர் பீட்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தூதன் போய் தட்டி எழுப்பி அழகா அவனை பார்த்து சொல்றார், வா என் பின்னாலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் உண்மையிலேயே அது உண்மைன்னு நம்பலையா? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அப்படின்னாக்க எழுதியிருக்கு. இன்றைக்கும் இந்த ராத்திரியில சொல்றேன், உங்களை கர்த்தர் விடுவிக்கிறது உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு சொப்பனம் காண்கிறது போல கர்த்தர் உங்கள் சிறையிருப்புகளை நீக்குகிறவர். விசுவாசிக்கிறவர்கள் தானா கைகொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். எப்படி ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஒரு சொப்பனம் உன்னுடைய சிந்தைக்கு வந்து எட்டுகிறதோ, இதே போல நீ நினையாத இடத்துல, நினையாத சூழ்நிலைகளில், நினையாத மனிதர்களை கொண்டு, நினையாத ஊழியர்களை கொண்டு உன்னுடைய போராட்டங்களை மாற்றுகிறவர், உன்னுடைய கட்டுகளுக்கு ஒரு மாறுதலை கட்டளையிடுகிறவர், உன்னுடைய சிறையிருப்புகளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குகிறவர். சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்போ பேதுருவை விடுதலையாக்கி அனுப்பி விட்டுட்டு அடுத்து தூதன் எங்க போனாம்னா பேலஸுக்கு போனான். பேலஸ்ல போனா செய்யக்கூடாத அநியாயங்களை எல்லாம் செஞ்சிட்டு அங்க உட்கார்ந்துட்டு ஒருத்தன் பிரசங்கம் பண்றான். யாரு சொல்லுங்க? ஏரோது. அங்கிருந்து பயங்கர பிரசங்கம், ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம். பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாதபடியால் கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுபுழுத்து செத்தான். கவனிக்கணும், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தினுடைய துவக்கம் ஏரோதினுடைய அட்டூழியம், அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தினுடைய முடிவு அட்டூழியக்காரனுக்கு முடிவு. வழங்கினவர்களுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த துவக்கத்துக்கும் முடிவுக்கும் இடையில இருக்கிறதாக்கும் சபைக்கு ஜெபமும் துதியும் ஆராதனையும். வழங்கினவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்க பிரச்சனைகளை இன்றைக்கும் கர்த்தர் மாற்ற வல்லவர், உங்க ஆராதனை சரியா இருந்தா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனை வந்த உடனே ஆராதனையை தான் முதல்ல சாத்தான் நிறுத்துவான். அது தெரியுமா உங்களுக்கு? பிரச்சனை வந்த உடனே மனசுல கர்த்தரை துதிக்கிற துதி என்ன செய்யாது? வராது. நம்முடைய வாய் கர்த்தரை புகழுகிறதற்கு வரவே வராது. அதுக்கு தான் நீங்க தாவீது கிட்ட பாடம் படிக்கணும். அல்லேலூயா. தாவீது ராஜாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பாட்டாக மாற்றி கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற அனுபவம் உள்ளவராக்கும் தாவீது ராஜா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமான சத்துருக்கள் நம்மோடு போராடினாலும் நாம் அதை மேற்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் என்பதை பலவிதமான வேத ஆதாரங்களை கொண்டு உங்களுக்கு நேற்றைய தினம் பேசினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். மூன்றாவது சொன்னேன், அவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவருடைய சகோதரர்கள் அவன் முன்பாக பணிவார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசித்தோம். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, துதிக்கிற ஒரு மனிதனை குடும்பத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராயிருக்கிறார். துதிக்கிற ஒரு மனிதனை கர்த்தர் சமுதாயத்தில் மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறவராயிருக்கிறார். எந்த சபையில் ஆராதனை அதிகமாய் வெளிப்படுகிறதோ அந்த சபையை தேசத்தின் நடுவில் கர்த்தர் உயர்த்தி நிறுத்துகிறவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், உங்க வாய் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பதாக. பிரசங்கம் கேட்டா கூட உங்க வாய் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பழைய சபைக்கும் இன்னைக்கு இருக்கிற சபைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பழைய காலத்துல பிரசங்கிமார பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. அப்படி தோத்திரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி அல்லேலூயா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன வெளிப்பாடு விழுந்தா போதும், அவ்வளவுதான், எரியிற தீல எண்ணெயை ஊத்துன மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஆளுகளை கையில பிடிக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த தோத்திரமும் இல்ல, துதியும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு சொன்னாலும் அங்க ஒரு மாற்றமும் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாயை சும்மா வச்சிருக்காதுங்க. நல்லா சொல்லுங்க, வாயை சும்மா வைக்காதுங்க, ஓயாம துதிங்க. சொல்லுங்க,
ஓயாம துதிங்க, ஓயாம கர்த்தரை புகழுங்க, ஓயாம பாடுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்ச காலம் தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிடைச்ச கொஞ்ச காலத்துல கர்த்தரை எவ்வளவு தூரம் அதிகமா துதிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தாவீது ராஜா முதிர் வயதுல எப்படி மகிழ்ச்சி அடைந்தாரோ அதுபோல நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். வனாந்தரத்துல கர்த்தரை துதி, பாடுகளில கர்த்தரை துதி, சத்துரு உன்னை கொல்லுறதுக்கு விரட்டுக நேரத்துல கர்த்தரை துதி, பெத்த பிள்ளை உன்னை சாவடிக்கிறதுக்கு துரத்துகிறானா அப்பமும் கர்த்தரை துதி, எங்கேயானாலும் கர்த்தரை துதி. அவர்கள் அத்தனை பேர் இருக்கிற இடம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாம போயிருவாங்க. உனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி உன்னை சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்கிற நேரம் வரைக்கும் உன்னை கைவிடாதபடி உன்னை அழைத்த தெய்வம் உன்னை நடத்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆராதனை பண்ணின எல்லா மனிதர்களையும் பாருங்கள், கவனிங்க. நான் நேற்றுக்கு சொல்ல விட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நம்ம இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நமக்கு குவாலிட்டி மாறப்படாது. அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள் இருந்தது பாபிலோன், ஆனா ஆராதனை எருசலேமின் ஆராதனையாக்கும். அல்லேலூயா. இருந்தது எங்க? பாபிலோன். ஆராதனை என்ன ஆராதனை? எருசலேமின் ஆராதனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனா இருந்தாலும் ஆராதனை எருசலேமின் ஆராதனையா இருந்தா, எருசலேமில் ஆராதனைக்குரியவர் நீ இருக்கிற அக்கினி சூளைக்குள்ள இறங்கி வந்து உன்னை காப்பாற்றுகிறத அத்தனை சத்துருக்களுடைய கண்களும் காணும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்க பேரை மாத்தினாங்க, ஆனா அவங்க கேரக்டரை மாத்த முடியல. அல்லேலூயா. ஒரு விசுவாசியினுடைய பெயர் மாறினாலும் அவனுக்கு கேரக்டர் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற 3 பேருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 3 பாபிலோனில் உள்ள 3 தேவதைகளுக்கு பெயர். அல்லேலூயா. அதை இப்போ அங்க பேக்ரவுண்டுக்கு போய் உங்களுக்கு சொல்லி தந்தோம்னா இன்னைக்கு என் பிரசங்கம் அதுவாகவே இருந்துரும். அதனால நிறுத்திடுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 பேருக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த தெய்வீக பெயரை மாற்றி அந்த 3 பேருக்கு அந்த பாபிலோனில் உள்ள தேவதைகளுக்கு பெயரை வச்சாங்க. தேவதைக்கு பெயர் சூட்டினாலும் அவருக்கு கேரக்டர் தெய்வீக கேரக்டர் தான். கையை தட்டி கர்த்தரை துதிச்சிருக்கணும். இல்ல, உன்னை எவன் எந்த லெவலுக்கு கொண்டு போனாலும் உனக்கு கேரக்டர் மாறக்கூடாது, உனக்கு ஆராதனை மாறக்கூடாது, உனக்கு தெய்வீக சுபாவம் மாறக்கூடாது. அப்படி மாறாமல் இருக்குமானால் மாறாத கர்த்தர் நீ இருக்கிற இடத்துல வந்து உன்னை விடுவிக்கிறதை அநேக புறஜாதி கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆராதிக்கிற எந்த மனிதனுக்கும் ப்ரமோஷன் கிடைத்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் 4 பேர் தான். பாபிலோனில் இருந்து எத்தனையோ வாலிபர்கள் இஸ்ரவேலில் இருந்து எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க இல்லையா? எப்படி பார்த்தாலும் நூற்றுக்கணக்கான வாலிபர்கள் இருப்பாங்க. கவனிங்க, இங்க ஒரு செய்தியை சொல்றேன். பாபிலோனுக்கு போன உடனே நிறைய பேர் வேஷம் மாறிட்டாங்க. பாபிலோனியர்கள் மாறியே வேஷம் மாறிட்டாங்க. அங்க நேபுகாத்நேச்சார் நிறுத்தின அந்த சமபூமியில நிறுத்த சிலையை வணங்கணும்னு சொன்னோன்னு எல்லாரும் வணங்கினானுங்க. இவனும் மட்டும் முடியாதியா? ஒரு அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னால நான் சொல்ல போறேன். துதிக்கிறவனுக்கு ஒரு அடைமொழி இருக்கு. அங்க இவங்களுடைய முடியாதுன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் அங்க சொல்றேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். துதிக்கிறவன் செத்தாலும் சாவானே தவிர தனக்கு குவாலிட்டியை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா துதிக்காதவனுக்கு விரோதமா அக்கினி சூளையும் வராது, 7 மடங்கும் வராது. துதிக்கிறவனுக்கு விரோதமா கட்டாயம். ஆமா. ஆனா சில கேஸ் இருக்கு. சர்ச்சைக்கு வரும்போது ஒண்ணும் காணாது, கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்க்கணுமே. ஐயோ கர்த்தாவே, 4 அடி நீளத்துக்கு மல்லிகைப்பூ. லேசா உங்களுக்கு புள்ளி வச்சாலே நீங்க கோலம் போடுவீங்க. அதனால அதுக்கு அந்த பக்கம் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பச்சோந்தியா இருக்காத. சத்தமா சொல்லுங்க, பச்சோந்தியா இருக்காத.
குடும்பக்காரனை காணும்போது ஒரு விதம், சபை விசுவாசியை காணும்போது ஒரு விதம், பாசரை காணும்போது ஒரு விதம். இந்த மாய்மால வாழ்க்கையை தூக்கி தூர போட்டுட்டு உன் குவாலிட்டி எல்லா இடத்திலும் தெரிவதாக. நான் கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, நான் இப்படித்தான் இருப்பேன். உலகத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த வைராக்கியம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா கை வரலையே. வைராக்கியம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, எலியாவை மாதிரி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இருக்க ஆளுக்கு விரோதமா தான் ஏசபேல் எழும்புவா. புரியுதா? இந்த பிரச்சனையே வராத ஆளை பார்த்து மாடல் எடுக்காது. என்ன அவனுக்கு பாரு ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்லுதேன், அதாவது உபயோகமற்றவன் சாத்தானுக்கு கூட வேண்டாம். சாத்தானுக்கே யார் தெரியுமா வேணும்? கோதுமை மணி தான் வேணும். அல்லேலூயா. சாத்தானுக்கு கூட பதறு வேண்டாம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, சாத்தான் உன்னை கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டுக்கொண்டான். தரிசனம் உள்ளவன். உன்னை கொண்டு சபையை கட்டுவேன்னாரு. அவனை பார்த்து தான் சொன்னார், பரலோக ராஜ்யத்தினுடைய சாவியை உனக்கு கையில தான் தருவேன் அப்படின்னாரு. இப்படி எல்லாம் வாக்கு தத்தங்கள் உள்ளவனையாக்கோ பேய் புடைக்கிறான். யூதாச புடைச்சானா? சந்தேக தோமாவை புடைச்சானா? வழங்குனீங்களா? இப்ப தெளிவா சொல்றேன், உனக்கு மேல கொஞ்சம் கிருபை உண்டுன்னா போராட்டம் பெருசா இருக்கும். கொஞ்சம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா உன்னதான் நோண்டி பார்ப்பான். கொஞ்சம் துதிக்கிற ஆளா இருந்தா நமக்கு தான் 7 மடங்கு அக்கினி. அந்த 7 மடங்கு அக்கினி உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல, அந்த அக்கினிக்குள்ள போனாதான் உனக்கு ப்ரமோஷன் வரும் என்பது தேவன் அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை சில படினமான வழிகளில் நடத்தி உன்னை உயர்த்துகிறாரே தவிர உன்னை அழிப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. நல்லா கைதட்டி கர்த்தரை துதிக்கணும். போதாது, சத்தமா துதி. உனக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை உயர்த்துவதற்கு, உனக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கே தவிர மற்றபடி அல்ல. ஆமென், ஹalleluya. Every test will become a testimony of your life. எல்லா சோதனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சியாக கர்த்தர் ஏற்படுத்தி நிறுத்துவார். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆராதிக்கிறவனுக்கு பிரச்சனை பெருசா வரலாம், ஆராதிக்காதவனுக்கு ஒரே ஒரு குரூப் தான் எகென்ஸ்டா வரும். ஆராதிக்கிற யோசபாத்துக்கு 3 குரூப் ஆக்கும். அல்லேலூயா. நிறைய பேரு நான் கர்த்தரை நன்றாய்த்தானே ஆராதிக்கிறேன், நன்றாய்த்தானே ஜெபிக்கிறேன், நன்றாய்த்தானே வேதம் வாசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. ஜெபிக்காதவனுக்கு பிரச்சனை கிடையாதுயா. ஒரு தடவை ஒரு தேவ மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு நினைவு வருது. He is already on devil's side. ஜெபிக்காதவன், துதிக்காதவன், வேதவசனம் வாசிக்காதவன், இவெல்லாம் ஏற்கனவே யாருக்கு சைடுல தான் இருக்கிறானா? சாத்தானுக்கு சைடுல தான் இருக்கிறான். அவனை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. இது ஜெபிக்காம, துதிக்காம, வேதம் வாசிக்காம ஒரு நாள் ஃபியூஸ் பல்பா தான் போகுது. புத்தி இல்லாத கன்னிகைகளின் பட்டியல்ல தான் போய் மாட்ட போகுது அப்படின்றது கரெக்டா அவனுக்கு தெரியும். இந்த ஆளுகளை தொந்தரவு பண்ண மாட்டான். ஆனா எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளை போல இருக்கிற யோவான் சுனாபகனை போன்ற ஆட்களுக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்லட்டா, ஆராதிக்கிறவன் யார் தெரியுமா? பிரச்சனை வாரதை கண்டு ஆராதனையை நிறுத்த மாட்டான், ஆராதனையை கூட்டுவான். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், ஒருத்தன் நம்மளை சேஸ் பண்றான்னா நம்ம ஸ்லோவா போவோமா, ஸ்பீடை ஏத்துவோமா? சொல்லுங்க. இவியலுக்கே தெரியுது. என்ன இப்ப இவிய வந்துட்டாங்க அந்த லைன்ல. இவிய ஸ்பீடு ஏத்த ஏத்த நமக்கு ஸ்பீடு குறையுது. சரி, போதும், லைவ்ல போகுது, அதனால வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியுது, ஒருத்தன் நம்மளை துரத்துனா நம்ம எப்படிதான் போனோம்? சொல்லுங்க, ஸ்பீடா தான் போனோம். ஏன்? அவன் நம்மளை முன்னால ஏறி சைடு வாக்கில் ஒதுக்கி விட்டுறப்படாது. அதனால எப்படியாவது நம்ம அவனை மிந்தி என்ன செஞ்சிடணும்?
போயிடணும். என்ன ஜெயிச்சேன்னு அவன் என்ன செய்யக்கூடாது, சொல்லப்படாது. இருக்குல்ல, ஒரு வண்டி ஓட்டுறவனுக்கு இவ்வளவு வைராக்கியம் இருக்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒண்ணு அழிக்கிறதுக்கு துரத்துதுன்னா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய பக்கத்துல சார்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாடி கர்த்தரை துதிக்க 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 உன் பிரச்சனை பின்வாங்கி போயிடும். கர்த்தர் உனக்காக உதவி கரம் நீட்டி உன்னை ரட்சித்து உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆராதித்த எல்லா மனிதர்களும் உயர்த்தப்பட்டாங்க. பவுலும் சீலாவும் கர்த்தரை ஆராதிச்சதுனால எவன் அடிச்சு உள்ளத்துக்கு போட்டானோ அவனே காலுக்கு கீழே விழுகிற அளவுக்கு கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு சொல்றேன், நீ கர்த்தரை ஆராதிச்சா உன்னை பகைக்கிறவர்களையே உனக்கு சிநேகிதர்களாய் மாற்றி தருகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை விசுவாசிக்கிறீர்கள்? உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை உன் பட்சத்தில் திருப்பிவிட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுகிற கண்மலையாய் அவர் மாற்றுகிறார். ஆமென். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தையும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் கொண்டு வருகிறவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நேத்து சொன்ன மாதிரி ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இதெல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு போற சுவப்பிளாங்கி விசுவாசிக்கு கிடையாது. இந்த குவாலிட்டி எல்லாம் யாருக்கு வரணும்னா வாயை திறந்து ஆராதிக்கிறவனுக்கு மட்டும்தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நின்னுட்டு ஸ்டைல் ஆராதனை காட்டிட்டு போற ஆளுகளுக்கெல்லாம் அது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கட்டின சாரி கசங்கிரப்படாது, போட்டிருக்கிற சட்டை என்ன செய்யப்படாது, கசங்கிரப்படாது, எள்ளு போல வேர்வை வந்துடப்படாது. இதெல்லாம் மக்கள் இப்ப உள்ள ஆராதனையில பயங்கர சங்கடமான விஷயம். நான் சொல்றேன், நல்லா ஆராதிச்சா சரீரம் டயர்ட் ஆகும். சரிதானா? நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிச்சா சரீரம் களைப்பாகுமா? ஆவாதா? ஆகும். அப்படி ஒரு களைப்பு வந்தா நினைச்சுக்கிடணும், இன்னைக்கு ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கிறேன், ஆராதிச்சிருக்கிறேன். வந்த அதே தெம்பிலேயே திரும்பி போறேன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. நல்லா கை உயர மாட்டேங்குதே. நல்ல சகோதரர் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரவாயில்ல. சகோதரிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, துதிக்கிறவனுடைய வாழ்வை குறித்து இன்னும் சில விஷயங்களை யாக்கோபு தன்னுடைய குமாரனுக்கு மிகுந்த தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். அதுல ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு மிக தெளிவாய் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 49:9. யூதா பாலசிங்கம். சண்டை போடாதுங்க, படிங்க. யூதா பாலசிங்கம். யூதா பாலசிங்கம். நீ இறை கவர்ந்து கொண்டு நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது யாக்கோபுவை நீங்க கவனிச்சீங்கன்னா 12 பேருக்கும் சில இடங்களில் 1-2 பேரை தள்ளி பாக்கி எல்லாரையும் மிருகத்துக்கு கனெக்ட் பண்றாரு. யாருக்கு கனெக்ட் பண்றாரு? மிருகத்துக்கு கனெக்ட் பண்றாரு. நீங்க படிச்சீங்கன்னா அது அழகா தெரியும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்கள், செபுலோனை பார்த்து சொல்லுகிறார், கடல் துறை அருகிலே குடியிருப்பான். 14வது வசனத்தை பாருங்க. இசக்கார் படிச்சுங்க. 14. 2 பொதியின் நடுவே, 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கழுதை என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தானை குறித்து 17வது வசனத்தில் சொல்றார், குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும். தான் யாரு? சர்ப்பம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இப்படி ஒவ்வொரு மனிதனையும் அவர் மிருகங்களுக்கு கனெக்ட் பண்றார். 21வது வசனத்தில் வரும்பொழுது நப்தலி விடுதலை பெற்ற
பெண்மான், இப்படி சொல்லிட்டே வரார். அதுலயாக்கும் தன்னுடைய குமாரனாகிய யூதாவை பார்த்து சொல்லுகிறார், யூதா பால சிங்கம். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். துதிக்கிறவன் சிங்கம் என்று சொல்லுகிறவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. துதிக்கிற சபை சிங்க கூட்டமாய் இருக்கிறது. துதிக்கிற தேவ ஜனம் சிங்க கூட்டமாய் காணப்படுகிறது. துதிக்கிறவன் இருக்கிற வீடு சிங்கம் இருக்கிற வீடு. ஹல்லேலூயா. துதிக்கிறவனை நரிக்கு ஒப்புமையா சொல்லல, துதிக்கிறவனை சிங்கத்துக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயரே யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் இருக்கிறார். ஆமா. இப்ப சொல்லுங்க, சிங்கத்துக்கு பிறந்ததெல்லாம் சிங்க குட்டின்னு சொல்றவங்க நல்லா சொல்லலாம்ல. சிங்கத்துக்கு பிறந்த புலிக்கு பிறந்தது எதுவா போவாதான், பூனையா போவாதான். அப்ப சிங்கத்துக்கு பிறந்ததெல்லாம் எப்படி போகும்? நல்லா சொல்லுங்க, சிங்கமாத்தான் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தினால நிறைந்து வாழ்கிற ஒரு மனிதன் சிங்கத்தை போல வாழ்கிறவனாக காணப்படுகிறார். சிங்கத்துக்கு சில குணம் இருக்கு பாருங்க. வேதத்துல நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 30வது வசனம், சிங்கத்தினுடைய முதல் குணம் அது சௌரியமானது. வாசிங்க பார்க்கலாம். அவையாவன மிருகங்களிலே சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கமும். போரும் பாருங்க, சாலமோன் ஞானி மிருகங்களிலே ஞானம் உள்ளதை குறித்து அவர் எழுதுகிறார். அதுல முதலாவது பட்டியலில் வருகின்ற ஒன்றாக்கும் மிருகங்களிலே சௌரியமானதான சிங்கம். அப்போ சிங்கத்துக்கு முதல் கேரக்டர் அது சௌரியம் உள்ளதான சிங்கம். எதையுமே சமாளிக்க கூடியதான திறமை அதுக்குள்ள காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த நல்ல ராத்திரி வேளை சொல்றேன், ஆராதிக்கிறவன் எதையும் சமாளிக்கிறவனாக இருக்கிறான். ஆராதிக்கிறவன் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய கிருபை அவனுக்குள்ளே காணப்படும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். நல்லா கவனிக்கணும். தாவீது ராஜாவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடைமொழியை பாருங்க. உம்முடைய தகப்பன் சௌரியவான். பிரியமானவர்களே, சௌரியவான் எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவன். சௌரியவான் எதிலையும் தோற்று போக மாட்டான். சௌரியவான் எந்த யுத்தத்திலும் ஜெயம் பெறுகிறவனாய் இருக்கிறான். ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருக்க தாவீதை பார்த்து சொன்னாங்க, சவுல் ராஜாவாய் இருக்கும் பொழுதே நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர். அல்லேலூயா. ராஜாவா இருந்தது சவுல், ஆனால் ஜனத்தை நடத்தினது தாவீது. ராஜாவா இருந்தது சவுல், ஆனால் யுத்தத்தை செய்து ஜெயம் எடுத்தது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன். பிரியமானவர்களே, ஒரு துதிக்கிற மனைவி குடும்பத்தில் இருந்தா அந்த மனைவி அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கிறவளாய் இருப்பாள். துதிக்கிற ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குமானால் அந்த சபை சந்திக்கக்கூடிய எல்லா யுத்தங்களையும் சபை கட்டாயமாக ஜெயிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது சௌரியம் உள்ள கூட்டமாக இருக்கிறது. கைகொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். உனக்குள்ளே இருக்கிற சௌரியம் துதியினால் எழும்பக்கூடியது. எதையுமே நீ சமாளிக்க கூடியவன், எதையுமே நீ பார்த்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உனக்குள்ள கொடுக்கிறார். நீ துதிக்கிறவனாய் இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோவாப் ஒரு விசை அபிசாயினிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 10:12 வாசிக்க கேட்போம். நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய சௌரியத்தை
காட்டுவோம். பாருங்க, அபிசாயும் யோவாப்பும் ஒரு காலத்துல மாம்ச பிரகாரமாக தங்களுடைய சௌரியத்தை காட்டினாங்க. ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஆராதிப்பதிலே தான் நம்முடைய சௌரியம் வெளிப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் நம்மை எதிர்ப்பதற்கும் பலவிதமான சக்திகள் அன்றைக்கு மாம்ச பிரகாரமாக அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் வந்தது போல, தாவீதுடைய ராஜ்ய பாரத்திலும் மற்ற ராஜாக்களுடைய காலத்திலும் வந்தது போல, இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கோலத்திலும் இப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகின்றன. பலவிதமான மாமிச ஆவிகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகின்றன. சபிக்கப்பட்ட சாத்தானுடைய கிரியைகள் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகின்றன. ஒன்றிலையுமே தோற்று போக கூடாது. அதிலே நம்முடைய சௌரியத்தை காட்டி அதிலே நாம் ஜெயம் பெற பழக வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. உன்னோடு போராடுகிற எந்த ஆவிகளும் உன்னை மேற்கொண்டு விட்டோம் என்று சவால் விடாதபடி இன்றைக்கு அவைகளை எல்லாம் தரை தாழ்த்தி போட கர்த்தர் உனக்குள் ஒரு பெரிய ஆயுதத்தை வைத்திருக்கிறார். அது கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற துதி என்கிறதான ஆயுதம். அல்லேலூயா. துதிக்கிறவனுக்கு முன்னால, கர்த்தரை ஆராதிக்கிறவனுக்கு முன்னால எல்லா சக்திகளும் தோற்று போய்விடும். சொப்பனத்துல பொல்லாத ஆவி போராடுதா, ஆவி போராடுதுன்னு பயப்படுறத நிறுத்திக்கிட்டு யுத்தம் பண்ணு அந்த ஆவிக்கு விரோதமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி துதித்து அந்த ஆவிகளை மேற்கொள். அவைகள் உன்னோடு போராடினாலும் உன்னை மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். மாமிச இச்சை அழியணுமா, மாமிச இச்சை ஆகிய போராட்டம் அழியணுமா, அதிகமா கர்த்தரிடத்தில் நெருங்கு. கர்த்தரிடத்தில் நெருங்க 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 உலகமும் மாமிசமும் உன்னை விட்டு பின்னால போக ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் என்ன விட்டு பின்ன போனோன்னு ஜெபம் பண்றதை நிறுத்திட்டு நான் இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரோட நெருங்க நெருங்க உலகம் உங்களை தேடி வரவே வராது. பேதுரு ஆண்டவரோடு கூட மறுரூப மலையில இருக்கும் பொழுது சொல்லுகிறார், இங்கே இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. இங்கே இருக்கிறது நல்லது. பாத்தீங்களா, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க தொடங்கியாச்சுன்னா கீழே வரணும்ன்ற ஆசை வரவே வராது. கர்த்தரோடு நெருங்கி நடக்க பழகினால் உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் நம்மை தொடவே தொடாது. ஆரம்பத்தில் சில இடங்கள் உங்களுக்கு பலவீனமா இருந்திருக்கலாம், தொடக்கத்தில் சில இடங்களில் நீங்க விழுந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு சொல்றேன், ஒரு நாளும் வாழ்க்கையை சாத்தானுடைய கையில விட்டு கொடுத்துறாதுங்க. இன்றைக்கு இந்த நல்ல ராத்திரி சொல்றேன், விழுந்தாலும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அந்த இடத்தில் இருந்து நீ எழும்பி எந்த இடத்தில் விழுந்தாயோ அந்த இடத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்பதை இந்த ராத்திரி வேளை பரிசுத்த தேவன் உன்னிடத்தில் விருப்பம் கொண்டு எதிர்பார்க்கிறார். எழும்பணும்னு ஆசை உள்ளவங்க கைகொட்டி, ஆண்டவரே நான் விழுந்த இடத்துல எழும்பி எந்த பொல்லாத வல்லமைகள் நான் விழுந்ததினால் சந்தோஷப்பட்டதோ அந்த ஆவிகள் வெட்கப்படத்தக்கதாக அந்த இடத்துல நான் ஒரு ஜெயக்கொடியை நாட்ட, நான் யுத்தம் பண்ண, நான் சௌரியத்தை காட்ட கர்த்தர் எனக்கு கிருபை தாரும் என்று வாய் திறந்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம் சந்தோஷமாக. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப துதிக்கிறவன் சௌரியமானவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துதிக்கிறவன் கோழை அல்ல. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, துதிக்கிறவன் கோழை அல்ல, துதிக்கிறவன் சௌரியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்ற ஒரு காரியம், நம்முடைய சபையில எல்லாம் துதி ஆராதனைக்கு நிறைய நேரம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. ஜனத்தை ஆராதிக்க வைக்கணும், விடணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்கப்படாது. உங்களுக்கு நாங்க ஆராதனை நடத்த தான் முடியும், எங்க உயிரை உறிஞ்சி எடுக்கப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் ரொம்ப மனத்தாழ்மையோட சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சபையில எல்லாம் ஆராதனை ரொம்ப குறைஞ்சு போச்சு பாஸ்டர். அந்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற ஆராதனை வட்டம் குறைஞ்சதாக்கும் போராட்டங்களுக்கு காரணம். அல்லேலூயா. டெய்லி போனோம் பாஸ்டர், எனக்கு வீட்டில் அப்படி போராட்டம், இப்படி போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம். என்ன கவனிங்க, சீரியல் கீரியல் எல்லாத்தையும் நிறுத்திட்டு துதி ஆராதனை பெருவிச்சுன்னா
சில மூஞ்செல்லாம் அப்படி மாறுது, அப்படியே போட்டு திருப்பி இருக்கு மூஞ்ச. ஒரு அல்லேலூயா சொல்லல. உங்களை பாங்கணத்தில் தள்ளி விட எங்களால முடியாது. உங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழியோ அதை தான் சொல்ல முடியும். சுகர் வந்தாச்சுன்னா டாக்டர் சொல்லுவாரு, நீ அதை தின்னாத இதை தின்னாத, அப்படி போவாதே இப்படி போவாத, போய் அவன் வேலையை பாரியா, நான் இப்படிதான் தின்னுவேன்னா போய் சேர்ந்துரு வச்சுக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியும். அவன் உன்னைய காப்பாத்துறதுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவான். செஞ்சா பிழைப்ப, இல்ல சீக்கிரம் பாடிடுவாங்க, பரலோகமே என் சொந்தமே இன்று காண்பேனே. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா, சந்தோஷமா ஒரு அல்லேலூயா. விசுவாசிகள் விடுதலை ஆகிறதுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் நாங்க சொல்லுவோம். இந்த விதண்டாவாதம் பண்ணிட்டு குறுக்கு கேள்வி கேட்டுட்டு இப்படியெல்லாம் வாழ்ந்தா கதைக்கு ஆவாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா ஆராதிச்சா குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம், சபையும் நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆராதிக்கிற சபைக்குள்ள வந்தாலே ஒரு பிரசன்னம் இருந்துகிட்டே இருக்குங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க அந்த ஆராதனையை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியத்தை நீங்க விளங்கணும். ஜெபத்தோட்டம் நம்ம கனத்துக்குரிய தந்தை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய வளாகத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அங்க உண்டாயிடும். உள்ள போனவங்களுக்கு தெரியும், போகாத கேசுகளுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒன்ஸ் நீங்க உள்ள ஏறினீங்கனாலே உங்க மைண்டே என்ன செஞ்சிடும், மாறிடும். நம்மள அறியாமலேயே வாயிலிருந்து சோத்திரம் என்ன செய்யும், வரும். கவனிங்க, ஃபாதர் பெர்க்மன்ஸ் இப்ப வயசாயிடுச்சு. ஆனா அவருடைய வாலிப நாட்கள்ல என்ன தெரியுமா செய்வாராம்? அவர் உறங்குது ரொம்ப ரொம்ப குறைவான். எப்ப பாரு சுத்தி 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 எபினேசரே, எல்சடாய், சர்வ வல்லவரே, உயர்த்துகிறப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, இப்படியே சொல்லி 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 ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே நடப்பாராம். அவர் துதிச்ச இடங்கள் எல்லாம் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தனி மனிதனுடைய துதி இவ்வளவு பெரிய மகிமையை ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வருமானால் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இத்தனை பேர் ஆராதிக்கிற நேரத்தில் ஒருமித்து கர்த்தரை உயர்த்தினா எவ்வளவு பிரசன்னம் நம்முடைய ஆலயத்துக்குள்ள இறங்கி வரும். ஹல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம துதிக்கிற விஷயத்துல சௌரியத்தை காட்டணும். எந்த இடத்துல தோல்வி அடைந்தோம் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இதுல எனக்கு ஒரு தோல்வி வந்து விட்டது, இதுல ஒரு விழுகை எனக்கு வந்து விட்டது, இதுல நான் ஒரு இடத்துல விழுந்தேன் என்பதை நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு வைராக்கியம் சிம்சோனுக்கு வந்தது போல வருவதாக. எந்த மனுஷனுக்கிட்ட நான் தோற்றனோ அந்த மனுஷனுக்கிட்ட நான் ஜெயம் பெற்றவனாகவே மறிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி அவனுக்குள்ள வந்தது போல உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வருவதாக. எந்த இடத்துல நான் தோற்றனோ அந்த இடத்துல ஜெயம் பெற்றுதான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாம் நல்லா வாயை திறந்து எஸ் நல்லா துதிங்க. பரவாயில்லை, பக்கத்தில் இருக்கிறவன் ஆவியில நிரம்பினா என்ன, நிரம்பாட்டா என்ன, நல்லா கையை தட்டி வாயை திறந்து ஆமென். எந்த இடத்துல விழுந்தாய் ஒரு நிமிஷம் உணர்ந்து இப்ப துதி. ஆண்டவரே, இந்த நாட்களில் நான் அதை ஜெயிக்க வேண்டும், இந்த இடத்துல நான் எழும்ப வேண்டும், இந்த இடத்துல நான் மறுபடியும் வெற்றி வாகை சூட வேண்டும், நான் அந்த இடத்துல யுத்தம் பண்ணி நான் மறுபடியும் அதை பிடிக்க வேண்டும். எந்த இடத்துல சத்துரு சிரித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு இன்றைக்கு தோல்வி உண்டாகும்படி நான் ஆராதித்து அந்த இடங்களை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சௌரியமானவர்களாய் நீங்கள் இருந்தா உங்களை கர்த்தர் தம்முடைய கையில வச்சு பயன்படுத்துவார். சங்கீதம் 89 சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்கள். 89 சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனம், அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன்.
அடுத்த வசனம் கூட படிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் சரி பண்ணினேன். தாவீதை பற்றி ஆண்டவர் இங்க சொல்றார் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 19வது வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்தார். அப்படியானா ஆண்டவரை ஆராதிக்கிற தாவீதை பற்றி இங்கு வாசிக்கிறோம். அவனுக்கு மேல கர்த்தர் சகாயம் செய்கிற சக்தியை வைத்து அவனை சௌரியவானாக மாற்றி தமது ஜனத்துக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினாரா? அன்பான சகோதரிமாரே, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருந்தால் உங்கள் குடும்பத்தினுடைய ஜெயத்திற்கான சக்தியை கர்த்தர் உங்கள் மேல் வைத்து உங்களை அந்த குடும்பத்திற்காக கர்த்தர் பயன்படுத்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரா, நீ கர்த்தரை துதிக்கிற ஆளாய் இருந்தால் சகாயம் செய்கிற சக்தியை உன்மேல் வைத்து உன் குடும்பத்துக்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்த இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பான குடும்பங்களே, நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருந்தால் சகாயம் செய்கிற சக்தியை உங்கள் மேல் வைத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக உங்கள் சபையையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் பயன்படுத்தி உயர்த்துகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சிங்கம் சௌரியமானது. இப்ப சொல்லுங்க, சிங்கங்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. அப்ப சிங்கம் சௌகரியமானதான். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சும்மா சொல்லப்படாது, சௌரியத்தை காட்டணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த 26வது ஆண்டுல இந்த புதிய கட்டடங்கள் கட்டி இன்று 26 ஆண்டுகள் முடித்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 26 ஆண்டுகள். ஒருவேளை சில இடத்துல நீ ஜெயம் பெறாம இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த 26வது ஆண்டுல உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியம் வரட்டும். இத்தனை தோல்விகளையும் நான் இனி வருகிற வருடங்களில் ஜெயமாயும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? சௌரியமானது சிங்கம். இரண்டாவது சிங்கம் எப்படிப்பட்டதாம்? ஒன்றுக்கும் பின்னடையாதது. நீதிமொழிகள் 30:30 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போராட்டத்தை கண்டு பின்னடையாத மனிதர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு தோணுது, நிறைய இடத்துல நீங்க பின்வாங்கி போயிட்டே போல தெரியுது. நான் சொல்றேன், சிங்கம் என்ன செய்யாது? பின்னடையாதது. எதிர்த்து யுத்தம் பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யானைய கூட முன்னால நின்று தாக்க முடியாதுன்றதுனால பின்னாலோடி ஏறி என்ன செஞ்சிடும்? தாக்கிறோம். அதனாலதான் உருவத்துல யானை பெருசா இருந்தாலும் காட்டுக்கு ராஜா யாருதான்? நல்லா சொல்லுங்க, சிங்கம். எனக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுல 2, அதாவது ஒரு மிருகமும் ஒரு பறவையும் ரொம்ப இஷ்டம். ஒன்னு கிங் ஆஃப் த ஜங்கிள், இன்னொன்னு கிங் ஆஃப் த ஸ்கை. கிங் ஆஃப் த ஸ்கை என்ன சொல்லுங்க? ஈகிள். ரைட். ஈகிளுக்கு பேர் என்னன்னா கிங் ஆஃப் த ஸ்கை. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கழுகை பத்தி இப்ப பேச நேரம் இல்லை, கவனிங்க. கழுகுனுடைய சுபாவம் எல்லாம் பயங்கரமானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கழுகுக்கு சுபாவம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதுக்கு ஒரு 7-8 முக்கியமான சுபாவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, ஒரு பறவை அதை துரத்திச்சுன்னா அது ரிட்டன் அதை துரத்தாது. அது ரிட்டன் அதை என்ன செய்யாது? துரத்தாது. அது என்ன செய்யும் தெரியுமா? மேல மேல பறந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும் மேல. இந்த பறவைகள் என்ன செய்யும் தெரியுமா? பறந்து 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 ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல அவைகளால் என்ன செய்ய முடியாது? பறக்க முடியாது. ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் சொல்றார், சில பறவைகள் வேகமாய் துரத்தி 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 அவைகள் மேலிருந்து கீழே விழும்போது செத்துதான் கீழே விழுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசி கழுகு கிறிஸ்தவனா இருக்கணும். பிரச்சனைகள் ஒன்ன துரத்த துரத்த நீ பரலோகத்துக்கு நேரா போயிட்டே இருக்கணும், தேவனுக்கு நேரா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சிங்கம்
காட்டுக்கு ராஜா. ஏன் தெரியுமா? எதுக்குமே அது பின்னடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றை செய்யணும்னு அது முடிவெடுத்துட்டுன்னா எத்தனை விதத்தில் அதற்கு சர்க்கல்கள் வந்தாலும் அந்த சர்க்கல்களை எல்லாம் அது பொருட்படுத்தாம அது எப்படியாவது போராடி அந்த இடத்துல அது ஜெயிக்காம அது விடவே விடாது. கூட்டமா இருக்கிற மிருகங்களுக்குள்ள கூட ஒன்றை தட்ட வேண்டும் என்று நினைத்தால் அதை எப்படியாகிலும் தட்டி அதை அடையாமல் அந்த மிருகம் விடவே விடாது. நீங்க நிறைய நேஷனல் ஜியோகிராபிஸ்ல பார்த்திருக்கலாம், யூடியூப்ஸ்ல பார்த்திருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதை யாருமே தோற்று போனது அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படியாவது அது அடைஞ்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவைகள் உங்களை விட பெரியவைகளா இருக்கலாம், உங்களை விட பெரிய சக்திகளா இருக்கலாம், உங்களை விட பெரிய உருவம் உள்ளவைகளா இருக்கலாம். ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய பயங்கரமான தைரியம் இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினாலே உனக்கு வரக்கூடிய அந்த பயங்கரமான தைரியம். அந்த ஆவி உனக்குள்ள இருந்தா ஒரு இடத்திலே உன்னை தோற்று போக அவர் விடமாட்டார். இன்றைக்கு முன்னை பின்னிட்டு பார்க்கிறதற்கு கர்த்தர் அழைக்கல. முன்னோக்கி ஓடி நீ ஜெயம் பெற்று சகலவற்றையும் ஜெயிக்கிறதற்கு தான் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் பின்னாடி பார்க்கிறதற்கல்ல, முன்னோக்கி ஓடி தைரியமாய் ஜெயம் பெற கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இங்க பாஸ்டர் செல்வகுமார் ஐயா இருக்கிறாங்க. யெகோவா சர்ச்சில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். தலைமை பாஸ்டர் நேரே சொன்ன ஒரு சம்பவம். அவர் ஆலயம் கட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னான், എടാ മരിയദാസ്, ഞാൻ ഇരിക്കുന്നത് വരെ നീ ഈ പള്ളി പണിയയില്ല. கேட்டீங்களா? அவரு என்ன பண்ணனாரா? ஓகே, போய் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனாரு. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? பார்ட்டி ஒரு ஆக்சிடென்ட்ல, உண்மைதானா வசந்த சம்பவம், பார்ட்டி அவுட்டு. நான் மனசுல நினைக்க, இவர் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணியிருப்பார்? കർത്താവേ, എനിക്ക് ഈ പള്ളി ഒന്ന് പണിയണം. ഇവൻ ഇരിക്കുന്നത് വരെ എനിക്ക് ഈ പള്ളി പണിയാൻ പറ്റത്തില്ല. അതുകൊണ്ട് ഇവനെ ഒന്ന് മാറ്റിയാൽ എനിക്ക് ഈ പള്ളി പണിയാം എന്ന് പ്രാർത്ഥിച്ച് കാണും. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரே நாளில் பார்ட்டியை தூக்கி கர்த்தர் மாற்றினாரு. தேவாலயம் கட்டப்பட்டு முடிந்தது, பிரதிஷ்டையும் முடிந்தது. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சின்னா கூட இருக்கியாருன்னு அவரை கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. துதிக்கிறவனுக்கு முன்னால எவ்வளவு பெரிய சக்திகள் எழும்பினாலும் நிற்க முடியாது. அது தோற்று தான் போகுமே தவிர அது ஒண்ணுக்கும் பின்வாங்காது. ஆலயத்தை கட்ட முடியாதுன்னு பின்வாங்காது, ஆராதனை நடத்த முடியாதுன்னு பின்வாங்காது, துதிக்க முடியாதுன்னு பின்வாங்காது. எது எதிர்த்து வருதோ அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது தான் சிங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நீ கொஞ்சம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா பிரச்சனை வரும்னு நான் சொன்னோம்ல, கொஞ்சம் துதிக்கிற ஆளா இருந்தா பிரச்சனை வரும்னு சொன்னோம்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்ந்த சபைகளை எல்லாம் நீங்க கவனிச்சா ஒண்ணுமே பிரச்சனையை சந்திக்காத சபைகள் அல்ல, எல்லாம் எதிரிட்டு போராடி ஜெயித்ததான சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு விஷயம், என்னுடைய நண்பர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர், அவருக்கு பேரை சொல்ல விரும்பல, அவர் ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, மக்கா என்ன 1-2 கேஸா கொடுத்தானுவா, 46 கேஸ் கொடுத்தானுவ. 46 கேஸ் கொடுத்து அதுல கிட்டத்தட்ட 16 கேஸுக்கு மேல என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள தூக்கி வச்சு பல பாடுபடுத்தினானுங்க. அப்படி படுத்தின பிறகும் இன்றைக்கு பிரமாண்டமான ஒரு ஆலயத்தை அதே இடத்துல கட்டி நிறுத்துகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார் என்று சந்தோஷத்தோடு சொன்னார். உங்க பாஸ்டருக்கு அவரை தெரியும், அதனால அவர்கிட்ட மட்டும் சொன்னேன்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய ஊழியத்தினுடைய 21வது ஆண்டு முடிகிற நாள் என்ன கூப்பிட்டிருந்தாரு. அப்ப அதுல அவருடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் போடப்பட்டிருந்தது. அதுல ஒண்ணு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? செத்தா இந்த இடத்துல ஜாவே, என்ன இங்க கொண்டு வந்தது உண்மையானா ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை இங்க கொண்டு தராம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த இடத்தை விட்டு நான் போறதா இருந்தா என் டெட் பாடி போகுமே தவிர நான் இந்த இடத்தை விட்டு போவதில்லை. இன்னைக்கு அந்த சபையில் 1600க்கு மேல விசுவாசிகள் வந்தாச்சு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல கிறிஸ்டியன் சரௌண்டிங்ஸ் உள்ள இடம்னு நினைக்கிறீங்களோ? இல்ல 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 இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. என்ன கவனிங்க, ஏரியா முக்கியம் இல்லையா, உள்ள இருக்க சரக்கு என்னன்றதாக்க முக்கியம். அல்லேலூயா. ஏரியா எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த ஏரியாவை உண்டாக்குனவர் தான் நமக்குள்ள இருக்கிற தெய்வம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுதும் நான் தாழ்மையா சொல்றேன், இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் அடைஞ்சு நீங்க துதிக்க தொடங்கினா கொள்ளையடிக்க முடியாத குடும்பங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு இனி வருகிற ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று இன்றைக்கு நான் இந்த பரிபீடத்தில் நின்று சவால் விடுகிறேன். துதிக்க முடிஞ்சா வாய் திறந்து துதிச்சு அந்த நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நான் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளு கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்படிதான் வாங்க. அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல இன்னொரு ஆளு வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பக்கத்தில் இருக்கவங்க கையை ஒரு பிடி பிடிங்க. ஆமா, உற்சாகமா பிடிக்கணும்னு. செத்தவங்க கையில வெத்தலை கொடுத்த மாதிரி பிடிக்கப்படாது. உற்சாகமா பிடி ஆத்துமாவே. தோச்சரம் பிடிச்சாச்சா? பிடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. எப்படி ஜெபம் பண்ண தெரியுமோ ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்றீன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, என்னுடைய பக்கத்தில் இன்னொரு ஆத்துமா வெகு சீக்கிரமாய் வந்து அமரும்படி இந்த தேசத்தில் கர்த்தர் ரட்சிப்பின் வல்லமை அனுப்புவீராக. இந்த பட்டணத்தில் ரட்சிப்பின் வல்லமை அனுப்புவீராக. என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. என் சொந்தக்காரர்களில் ரட்சிக்கப்படாதவர்களை ஆண்டவர் ரட்சிப்பீராக. என் இனஜன பந்துகளிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேருகிறதற்கு கிருபை பாராட்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நாம் ஒன்றுக்கும் பின்னடையாதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும். பாஸ்ரையாவை கூட வச்சுக்கிட்டே சொல்றேன். பாஸ்ரையா ஒரு 26 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதியில் வந்த பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கி போயிருந்தாருன்னா இந்த ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அன்னைக்கு வந்த பிரச்சனைக்கு பாஸ்ரியா பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு இந்த சபை இந்த இடத்துல இல்ல. அன்றைக்கு பின்னடையாத ஒரு சிங்கமாய் நின்று யுத்தம் பண்ணினதுனால இத்தனை ஆத்துமாக்களோடு கூட இந்த சபை இந்த இடத்துல நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்படியானால் ஒரு தனி மனிதனுடைய பின்னடையாத தன்மை இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர கூடுமானால் நீங்கள் அத்தனை பேரும் சேனைகளாய் எழும்பி நின்றால் இந்த பட்டணத்தில் கர்த்தர் இன்னும் எத்தனையோ ஆயிரங்களை உங்களுக்கு தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு துதிக்கிறவனுக்கு பின்னாலே எழும்புகிற எதுவுமே அவனை விட்டு பின்வாங்கி போகுமே தவிர அவன் ஒரு நாளும் பின்வாங்க மாட்டான். வாசிங்கள் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 14வது வசனம். 40ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனம். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள், என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள், எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு
லட்சை அடைவார்கள். பின்னிட்டு லட்சை அடைவார்களாக. 70ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். 70ஆம் சங்கீதம் 2-3 வசனங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள். ஆமென். பாருங்கள், அந்த சங்கீதத்திலும் அதே வசனம் ரிப்பீட் ஆகிறத பார்க்கிறோம். 114ஆம் சங்கீதம் 3-5 வசனங்கள். 114ஆம் சங்கீதம் 3-5 வசனங்கள். கடல் கண்டு விலகி ஓடிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. 114 3வது வசனமா? 114 அதனுடைய 3வது வசனம். படிங்க. கடல் கண்டு விலகி ஓடிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. யோர்தான் எப்படி ஓடிச்சா? பின்னிட்டு. சத்தமா சொல்லுங்க. பின்னிட்டு. 5வது வசனம் படிங்க. கடலே நீ விலகி ஓடி. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும். அடுத்த வசனம். மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளவு பெரிய யோர்தான் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட கடல்களானாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அது பின்னிட்டு போய்தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களை துரத்தி கொண்டு வருகிற அத்தனையும் உங்களை விட்டு பின்னிட்டு போகுமே தவிர உங்களை பின்னிட்டு போகும்படி கர்த்தர் செய்யவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் அடுத்த தன்மை என்ன? ஆமோஸின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆமோஸ் 3:8. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் உரைக்காமல் இருப்பார்? கவனிங்கள், சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? அப்படியானால் சிங்கத்துக்கு 3வது குணாதிசயம், அது கர்ச்சிக்க கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்க வாயை நீங்க அமைதியா வைக்க கூடாது. உங்க வாயிலிருந்து ஒரு கர்ஜனை வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. துதிக்கிற சிங்கங்களுடைய கர்ஜனைகளை பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது என்கிற சிங்கம் சகோதரர்களுக்கு முன்னால ஒரு தடவை கர்ஜித்தது. அந்த சிங்கம் என்ன கர்ஜித்தது தெரியுமா? நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சிங்கமும் சொல்லணும், கர்த்தர் என்ன ரட்சித்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? கர்த்தர் என்னை அபிஷேகித்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? இன்றைக்கு உங்கள் சபை சொல்லணும், இந்த சபையை இந்த ஸ்தலத்தில் நிறுவினதற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? அல்லேலூயா. துதிக்கிறவன் தன் முகாந்தரத்தை அறிகிறவன். Hallelujah. You must be a reason for something good. சிலருடைய நன்மைகளுக்கு நீங்க ஒரு காரணவாதியாய் மாற வேண்டும். Hallelujah. ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத வீணான மனுஷர்களாய் அல்ல, ஒரு முகாந்தரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த பட்டணத்தில் காணப்படுகிற அநேகருடைய ரட்சிப்புக்கு உங்கள் குடும்பங்கள் ஒரு முகாந்தரமாய் மாறுவதாக, உங்கள் சபை ஒரு முகாந்தரமாய் மாறுவதாக, உங்கள் சபை போதகர்கள் ஒரு முகாந்தரமாய் மாறுவார்களாக. யாக்கோபினுடைய வம்சம் அழியாமல் இருப்பதற்கு யோசேப்பு ஒரு முகாந்தரமாயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் என்ன குடும்பத்தில் கர்த்தர் ஒரு முகாந்தரமா மாற்றணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய கர்ஜனை அது வித்தியாசமான கர்ஜனை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கோலியாத்துக்கு முன்னால நின்னுட்டு கர்ஜிக்கிறான், டேய் நான் உனக்கு விரோதமாய் வருவேன், நீ நிந்தித்த அதே இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்திலே உனக்கு விரோதமாய் வருகிறேன், அவர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றான், நான் உன் தலையை உன்னை விட்டு என்ன செய்வேன்? வாங்குவேன், வெட்டுவேன். கையில பட்டைய இல்ல, ஆனா பேச்சு என்னது? உன் தலைய வெட்டுவேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கையில என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டான், கர்த்தர் என்ன செய்வார்னு பார்ப்பான்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையில வச்சு இருக்கிறத வச்சு கணக்கு போடுகிறது மாமிசம், கர்த்தரை வச்சு கணக்கு போடுகிறது அபிஷேகம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க கணக்கு அபிஷேகத்தினாலயா மாம்சத்தினாலயா? அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அவனுக்கு கையில கடைசி வரைக்கும் என்ன இல்ல, பட்டே இல்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, அவன் கோலியாத்தை கொண்டு திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலிடத்தில் கொண்டு விட்டான், பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துதிக்கிறவன் பெரிய கோலியாத்தை கண்டு ஐயோ நம்ம இவனை ஜெயிக்க முடியாதுன்னு பேச மாட்டான். அவன் என்னால ஜெயிக்க முடியாட்டாலும் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுத்து அந்த ஜெயத்தை எனக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு முழக்கமிடுகிறவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட துதிக்கிற தேவ பிள்ளைகள், சிங்கங்கள். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா. சிலது யோசிக்கிறாங்க, அது எங்க உருப்பட போகுது பாஸ்டர்? அது எருமாடு மேய்க்கிறதுக்குதா லாய்க்கு, செங்கல் சுள்ளைக்குதா லாய்க்கு, வண்டி கிளீனரா போதுக்குதா லாய்க்கு. என்னைக்கு உன் மண்டை சுத்தமாவதோ அன்னைக்கு உன் குடும்பம் உருப்படும். ஒரு அல்லேலூயா சொல். பிள்ளைகளை கண்ட மேனிக்கு திட்டு அதெல்லாம் நிறுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு தந்த பொக்கிஷமாக்கும் பிள்ளைகள். மகளை உன்னை மாமியார் உயிரோட வச்சிருக்கிறதே இந்த பிள்ளையால, இல்லைன்னா எப்பயோ உன்னை நாடு கடத்தியிருப்பா. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. இவியலாக்கும் பிள்ளைகளை பார்த்து கேட்கறது, சனியனை எனக்குன்னு வந்து வாச்சிட்டியே, உனக்கு வாச்சதுனால தான் நீ உயிரோடு இருக்க. அல்லேலூயா. இது மட்டும் வாய்க்காம இருந்தா 80 தடவை கண்ணீர் வடிச்சிருப்ப தெரியுமா? எத்தனை தடவை எத்தனை பாஸ்டர்கிட்ட ஜெப குறிப்பு சொல்லி இருப்ப தெரியுமா? எத்தனை கருத்தரிப்பு மையத்துக்கு சுத்தி இருப்ப தெரியுமா? புரியலையோ? பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மொட்டை அடிச்சிருப்பேன் தெரியுமா? எல்லாம் உயிரோடு இருக்கிறது கிருபையா கர்த்தர் தந்ததுனால. பிள்ளைய கண்டமணிக்கு பேசாத, நாய் பன்னி சனியனை அவனை நாயே கழுதையே இதெல்லாம் கன்னியாகுமரியில ரொம்ப மலிஞ்சு கிடக்கிற வார்த்தையாக்கும். ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கிற, லைவ்ல கேட்கிற ஆளுஞ்சரி எல்லாரும் கவனிச்சுக்கிடுங்க, இந்த நாயை பெத்து போட்டது யாருன்றத முதல்ல யோசிச்சுக்கிடணும். நாய் தானே நாய் குட்டி போடும். அல்லேலூயா. பிள்ளைய நாயின்னு கூப்பிடுறேன்னா நீ தாய் நாய், உன் புருஷன் தகப்பன் நாய், ரெண்டு நாயும் சேர்ந்து ஒரு நாயை பெத்து போட்டிருக்கு. ரெண்டு கழுதையும் சேர்ந்து ஒரு கழுதைய பெத்து போட்டிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி யாராவது நாயை கழுதையன்னு கேட்டா அடுத்த வார்த்தை கேட்கணும், என்ன தாய் நாய், என்ன தகப்பன் நாய். 2 நாள் கேடு, அதோட மரியாதையா பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எம்படி படிச்சாலும் மேக்ஸ் ஏறாது. நம்ம பிள்ளைய போட்டு சாவடிப்போம். எம்பளை உனக்கு 100 மார்க் எடுக்க தெரியாதா? உனக்கு சர்டிபிகேட்டை பார்த்தான் கொன்னே விடுவான் உன்னே. சரி போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜீனு தானையா அங்க இருக்கு. அல்லேலூயா. இது கழகமண்டை ஏறாதுன்னா அதுவும் ஒரு அல்லேலூயா. ஏறாததை ஏத்துகிறதான் ஆண்டவர். அதுக்கு தான் டியூஷன் எல்லாம் 2வது மரியாதையா சர்ச்சைக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றது. ஆனா சர்ச்சைக்கு கூட்டிட்டு மாட்டோம். எங்க பாஸ்டர் அவனுக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம், எங்க போயிருக்கான்? டியூஷன். பரிச்சை வந்த ரிசல்ட் வந்த பிறகு மார்க் ஷீட்டை பார்த்தா 42 மார்க். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். முதல்ல கர்த்தரை தேடு. முதல்ல உன் பிள்ளை ஆண்டவரை தேடட்டு. ஒண்ணு தெரியுமா, தெய்வீக தொடுதல் என்கிற ஒரு சப்ஜெக்ட் பைபிள்ல இருக்கு. ஆண்டவர் உன் பிள்ளைய தொடுகிறதுக்கு தேவாலயத்தில் கொண்டு வா, கொண்டு உட்கார வச்சுட்டு பிள்ளைக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆளு கண்ணீர் சிந்து. உன் பிள்ளைக்கு தலையெழுத்தையே மாற்றுகிறதற்கு வல்லவர் என்னுடைய ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசம் வந்தா கர்த்தரை துதிச்சா போதும்.
உன் தலையெழுத்தையே மாற்றுகிறவர் ஆண்டவர். உன் பிள்ளைகளுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுகிறவர் என்னுடைய ஆண்டவர். கர்த்தருக்கு முக்கியத்துவம் பாராட்டுகிற எவனையும் கர்த்தர் கைவிட்டதாக சரித்திரமே இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தைகளை நிறைவு செய்ய போகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிக்கணும். சிங்கம் கர்ஜிக்க கூடியதாம். ஒரு நாள் அவிசுவாசமா பேசாதுங்க. உங்க வாயிலிருந்து எப்போதும் நல்ல வார்த்தை வரட்டு. பிள்ளைகளை ஏதாவது தீமை செய்யறாங்கன்னா அவனை போய் சபிக்கிறத நிறுத்திட்டு கோபத்திலேயே சொல்லு, கர்த்தர் ஒன்னு ஆசீர்வதிப்பார். போ. அல்லேலூயா. அதுவும் மீறியும் கோபம் அடங்கலையா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு கம்பெடுத்து 5-6 போடு. தப்பே இல்லை. 2 நிமிஷத்துல அந்த வலி எல்லாம் மாறி போயிடும். வாயிலிருந்து ஒரு நாளும் தீமையான வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு மேல சொல்லவே கூடாது. பிரியமானவர்களே, கோபம் வந்தாலும் பிள்ளைகள் மேல நல்ல வார்த்தையை தான் பேசணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை எப்பவுமே மகிமையான வார்த்தைகளை பேசி சொல்லுங்க. அதுக்கு ஃபெடப்பாகும்போது சொல்லு, பரவாயில்லடா விடுறா, இது மட்டும்தான் இருக்கா ரூட்டு, வேற வழி கர்த்தருக்கு இருக்கா. உன்னை ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவனுக்கு தன்னம்பிக்கை வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒன்றுக்குமே அந்த சிங்கம் பின்னடையாமல் கர்ஜிக்க கூடியதா இருக்கிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்ஜித்தார்கள் பெரிய ராஜாவுக்கு முன்னால. அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோம். ஆனா ஒன்ன தெரிஞ்சிக்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் எங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். பிரச்சனை வந்தோடனே ஒரு ஆள் உங்களை பார்த்து கேட்கும், ஆமா இதுல இருந்து நீ எப்படி அக்கம் வெளியே வர போற? உடனே நீயும் கூட சேர்ந்து பக்கவாத்தியம் வாசிக்காத. ஆமாடியே, அதுதான் எனக்கு தெரியல. அதுதான் அவிசுவாசமா கேள்வி கேட்குது. நீ வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பார். நான் இதுல இருந்து வெளியே வருவேன். பழைய கதையை நினைக்கணும். பழைய பிரச்சனையிலிருந்து உன்னை எப்படி காப்பாற்றினார்னு நினைக்கணும். சவுலுக்கு முன்ன நின்னுட்டு தாவீது சொல்லுகிறார், ஒரு விசை சிங்கத்தின் கைக்கும் ஒரு விசை கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுக்கும் என்னை அவர் தப்புவிப்பார். இதுக்கு முன்ன எத்தனையோ பண பிரச்சனையிலிருந்து என்ன காப்பாற்றினவர் இப்பொழுது இருக்கிற கடன் பிரச்சனையிலும் இருந்து என்ன காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். இதற்கு முன்னிருந்த நாட்களில் என் பலவீனத்தில் இருந்து என்னை காப்பாற்றினவர் இப்பொழுது இருக்கிற பலவீனத்திலும் இருந்து எனக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சிங்கம் கர்ஜிக்க கூடியது. உங்க வாய் கர்ஜனை உள்ள வாயாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது சிங்கம் தைரியம் உள்ளது. நீதிமொழி 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 28:1. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தைரியமா இருக்கிறவன் தான் துதிக்கிறவன். சொல்லுங்க அல்லேலூயா. தைரியமா இருக்கிறவன் தான் துதிக்கிறவன். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கத்த தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் அல்லேலூயா பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவி சோப்பலாங்கி ஆவி இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவி தைரியம் உள்ள ஆவின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா. அப்ப அந்த தைரியம் நமக்குள்ள காணப்படணும். பாருங்க, சோர்ந்து போவாய் ஆனால் உன் பலன் குறுகினது. உனக்கு தைரியம் எதுக்கு தெரியுமா வேணும்? முதல்ல கிருபாசன தண்டையில வர்றதுக்கு முதல்ல தைரியம் வேணும். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல எங்க ஓடி வர்றதுக்கு தைரியம் இருக்கணும். அப்பாவுக்கு சமூகத்துல அங்க வந்தா என்ன தெரியுமா கிடைக்கும்? ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபை. அல்லேலூயா. அட்வான்ஸ் ஆகவும் இருக்காது, லேட்டாகவும் இருக்காது, ஆன் டைம். புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா. ஆகவே
தைரியமாய் நீங்கள் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். சிங்கம் பலம் உள்ளதா இருக்கிறது. நியாயாதிபதிகள் 14:18 வாசிக்கும் பொழுது சிங்கம் பலம் உள்ளது என்று வாசிக்கிறோம். வேகமாய் வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதி 14 அதனுடைய 18வது வசனம். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன? சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சிங்கத்தை விட பலமானது என்ன என்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிங்கம் பலம் உள்ளது. ஒரு துதிக்கிறவன் பலசாலியான மனுஷனாயிருக்கிறார். உங்க துதி ரொம்ப பலமானதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. துதிக்க வல்லமை என்னன்னு என்ன கேட்கிறீங்களா? பீரங்கியை விட பயங்கரமானதாக்கும். துதிச்ச உடனே கோட்டை தகர்ந்து விழுந்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. துதிச்ச உடனே கோட்டை தகர்ந்து விழுந்தது. துதிச்ச உடனே பூமி என்ன செஞ்சது? குலுங்குச்சு. சிறைச்சால அதிர்ந்தது. கதவெல்லாம் டபால் டபால்னு திறந்தது. இப்ப சொல்லுங்க, துதி பயங்கரமான வல்லமை உள்ளதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட பலசாலியான சிங்கமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ துதிக்கிற யூதாவுக்கு சொல்லப்பட்ட பெயர், யூதாவே நீ எப்படிப்பட்டவன்? பாலசிங்கம். இந்த வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிருங்க. 49வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை முழுவதும் படிங்க. யூதா பாலசிங்கம், யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். எப்படி போனாய்? இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். நல்ல கவனிங்க. அடுத்து துதிக்கிறவனின் வாழ்வு ஆகார திருப்தி உள்ளது. இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். துதிக்கிறவன் ஒரு நாளும் ஆகார குறைவடைய மாட்டான். அவனை கர்த்தர் திருப்தியாக வாழ வைக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது, என் மகனே, என் மகனே, சிங்கம் போல, சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போல மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? அவனை எழுப்புகிறவன் யார்? பாருங்கள், சமாதானமான வாழ்க்கை. அவனை யாரும் தொந்தரவு செய்ய முடியாது. துதிக்கிறவனுக்கு கர்த்தர் சமாதானமான வாழ்க்கையை கொடுப்பார். 10வது வசனம், சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை. 7வது, அதிகாரமும் ஆளுகையும் உள்ளவனாயிருப்பான். துதிக்கிறவனை கர்த்தர் ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். 49:10 வாசிங்க. அடுத்தது, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேர்வார்கள். 10வது வசனம் 49:11. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழியை கழுதை குட்டியை. ஆமென். இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, அதாவது இது செழிப்புக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. கவனிக்கணும். யாரும் கழுதை குட்டிய திராட்சை செடியில கட்ட மாட்டாங்க. கோழிகை கழுதை குட்டிய நற்குலை திராட்சை செடியில கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவைகள் எல்லாம் அதை நாசமாக்கிறோம். ஆனா யூதாவுக்கு மிகப்பெரிய செழிப்பு உண்டாகிறதுனால, தன் ஆகாரத்துக்கும் அதிகமாய் அவனுக்கு இருக்கிறதுனால, தனக்கு மீதியானதை மிருகங்கள் மேயும்படி விடுகிறானா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார், செழிக்க வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, இத்தனை வசனங்களையும் நீங்க கேட்டா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கிறது. இனியாவது துதிக்கணும்னு ஆசை உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நேரம் ஓடிவிட்டது. வேகமா எழும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எழும்பி நிற்போம். வேகமாய் வேகமாய். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Amen. Thank you Jesus. இந்த ராத்திரி வேளையிலும் அவரை புகழுகிறவர்களை, அவரை உயர்த்துகிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் மேன்மைப்படுத்துகிறார். Hallelujah. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,